உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த 2025 வரப்போகிற ராகு கேது பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ஏகப்பட்ட மாற்றத்தை பண்ணும். இது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை. நம்ம முடி, நம்ம நகம் இதெல்லாம் சனியை சார்ந்தது. ஒரு கழிவு பொருள்கள் உள்ளுக்குள்ளே எனக்கு தேவையில்லைன்னா அது முடியாகவும் நகமாகவும் மாற்றி விட்டுரும். சனீஸ்வரன் இருந்து போய் அண்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிண்டத்தில் பார்க்கணும். பிண்டத்தை வச்சு தானே அண்டத்தை பார்க்குறோம். இப்போ இருக்க இந்த பிரபஞ்சத்தில் இளைஞர்கள்லாம் ஆட்சிக்கு வருவாங்க. அது ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. அதே நேரம் ஜாதி மதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவாங்க. மீன ராசிக்காரவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில நாடுகள் தண்ணிக்குள்ளே கூட அழிஞ்சு போகிறதுக்குள்ள வழிப்பு உண்டு. உன்னுடைய உண்மையான உழைப்பிலையும் உன்னுடைய கருணையிலும் தான் அந்த குபேரம் கிடைக்குமே தவிர அதை வாங்கி வாங்கி ஊடு ஃபுல்லாக வச்சா ஒன்றும் நடக்காது. படித்த அத்தனை பேரும் தன்னுடைய புத்தியை செயல்படுத்த முடியாத வேதனையில் மாட்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்போது ஏன்னு கேட்டால், ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் ஒரு நாளும் பல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட 5 தலைமுறையும் 50 ஆண்டு அனுபவம் வாய்ந்த சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கம்மா. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்காங்களே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே சார், இப்போ இந்த 2025 பிறக்க போகுது. இந்த புது வருடம் எப்படி இருக்கும் சார்? ஒரு பொது பலனா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கேட்போம். சரிங்கம்மா. அதாவது நம்ம இதுவரையும் பலதரப்பட்ட அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் கேட்டுக்கிட்டே வர விஷயம் என்னான்னு கேட்டால், இளைஞர்களுக்குன்னு ஏன் ஒரு அரசியலுக்கு வர மாட்டாங்க, ஏன் ஒரு ஆன்மீகத்துக்கு வர மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா, இந்த ஜோதிடத்தில் முதியவங்களாக வந்தால் தான் வர முடியுமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் மனிதர்களுக்குள்ளே நம்ம இளைஞர்களுக்குள்ளே இருக்குது இல்லை. அந்த இளைஞர்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்திற்கு அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல் இப்போ வரப்போகிற இந்த 2025 வரப்போகிற ராகு கேது பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ஏகப்பட்ட மாற்றத்தை பண்ணும். இது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை செய்யுது. ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யுது. ஏன்னு கேட்டால், எப்பொழுதுமே இந்த உத்தராயண தட்சாயணம்னு சொல்லும்போது அது நம்ம என்னன்னாக்க மகரமும் கடகத்தையும் தான் நோக்குவோம். மீனத்தையும் கன்னியையும் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது மிடில் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அந்த மிடில் வரும்போது பங்குனி மாதம், பங்குனி உத்திரம்னு வாங்க, இந்த பூணூல் போடுவாங்க. அது மாதிரி செய்கிறாங்கன்னா நம்ம உடம்பை 2ஆக பிரிக்கிறாங்க. அதே போல் தான் பிரபஞ்சத்தில் என்ன பண்ணுதுனாக்க, உத்தராயணம்னா சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி போகிறதும் தெற்கு நோக்கி வருதும். இந்த ரெண்டுக்கும் மிடில் பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ வடநாடும் சரி தென்னாடும் சரி, 2 பேர்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்றாங்களே. அது இந்த காலத்துக்கு இப்போ தான் பொருந்தும். ஏன்னு கேட்டால், இந்த சனி ராகு கேது பயிற்சியெல்லாம் இருக்குல்ல, அது என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுதுன்னா, சனி முன்னோக்கி போகும், ராகு பின்னோக்கி வரும். அப்போ ஒன்று சேரும்போது சனி நிரபம் உழைப்பாளி, சத்தியவான், நல்ல தர்மமான விஷயங்கள் கூடையவன். ஏன் நம்ம முடி, நம்ம நகம் இதெல்லாம் சனியை சார்ந்தது. ஏன்னு கேட்டால், ஒரு கழிவு பொருள்கள் உள்ளுக்குள்ளே எனக்கு தேவையில்லைன்னா அது முடியாகவும் நகமாகவும் மாற்றி விட்டுரும். உடலில் இருக்கிற அசடுகள் அழுக்குகள் அது என்ன. அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரோலர், கிட்னி ஓவராக பிரச்சனையாக இருக்குன்னா அதை இண்டிகேட் பண்ணும். உங்களை உள் பார்த்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையாக இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட்டர் மீறும்போது தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுதான் ஒரு இண்டிகேட்டர். சனீஸ்வரன் இருந்து போய் அண்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிண்டத்தில் பார்க்கணும். பிண்டத்தை வச்சு தானே அண்டத்தை பார்க்குறோம். முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தானே அடுத்தவங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் அப்படியே முற்றிலும் மாறிடுவாங்க. என்னைக்கு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு ஊருக்குள்ளே உள்ளவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாந்து நிறுத்தினாங்களோ, அதே போல் இப்போ இருக்க இந்த பிரபஞ்சத்தில் இளைஞர்கள்லாம் ஆட்சிக்கு வருவாங்க. இளைஞர்கள்லாம் ஒரு
அது ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. அதே நேரம் ஜாதி மதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவாங்க. எல்லோரும் ஆன்மீகத்தில் தழைத்து ஓங்குவாங்க. மும்மதமும் சேர்ந்து ஏக நிலையில் அப்படியே சமாதான நிலை கொண்டு வந்துடுவாங்க. அது இப்போ வரப்போகிற காலத்தில் நடக்கும். ஏன்னு கேட்டால் படிப்பை நம்பினாங்க, உழைப்பை நம்பினாங்க, எல்லாமே மாறுபட்ட அனுபவத்தை தானே அடைஞ்சாங்க. ஐடிக்கு போனால் நல்லா காசுனாங்க, என்னாச்சு ஊரை விட்டு போய் அந்த சூழ்நிலை வரல. அப்போ என்னன்னாக்கா அவங்களுடைய 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வேலை செஞ்சுது. 4, 8, 12ன்றது ஒருத்தனுடைய மரணத்தை குறிக்கும். அந்த 4ன்றது சுகம் தானே. சுகம் கெட்டால் வெளிநாடு போகலாம். நமக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அது தூக்கி அந்த ஃபிக்சரில் போட்டுட்டுனா கையில் ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட பொருள் இருந்தால் தானே செலவு பண்ண வைக்கிறது. அது தூக்கி ஃபிக்சரில் போட்டான்ல, அப்போ உயிர் ஆபத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி உள்ளது இந்த பிரபஞ்சத்துக்கே 4ஆம் இடத்துல யார் வரா? சனி வரா. இப்போ ராகு இருக்கிறார். அவர் பேர்றதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா சனியோட சாரத்துலேயும் குருவோட சாரத்துலையும் வரும்போது இந்த குரு போய் செவ்வாயோட சாரத்தில் உட்காந்துக்குவார். அப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு உடைய சொல்கிறோம்ல திரிகோணம்னு சொல்லும்பொழுது நீர் ஸ்தானத்தில் உள்ள இடத்துல, அதனால் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு கூட அற்புதமான ஒரு நிலை கொடுக்கும். இது அவங்கவங்க பிறக்கிறாங்கல்ல, ஒரு சூரியன் 24 மணி நேரம் சுற்றும் போது அந்த 24 மணி நேரத்தில் எந்த இடத்துல 12 ராசி ரொட்டேட் ஆகுது. நாங்கள் 12 ராசி எடுக்கிறோம். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு ராசி எடுத்தலாம் 12 ராசி வந்துடும். 2 மணி நேரத்துக்கு ஒரு டாப்பி எடுத்தலாம் 12 ராசி வரும். அப்போ இது 24 ராசி எடுப்போம், இதில் 12 இருந்தால் ஓரை கணக்கில் போனால் 24 ராசி, மணிக்கணக்கில் சூரியனுடைய உதயத்தை பிறகு பார்த்தாக்க 12 ராசி. அது என்ன ஒன்றும் கிடையாது. நம்ம உயிர் எந்த இடத்துல அது பாயிண்ட் பண்ணி அது வளர்நிலையை கொண்டு போகுது. இப்போ உங்களோட பிறந்தது எது வேணா இருக்கட்டும், நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டால் அந்த வயசு சொல்கிறீங்க. அந்த 12 அளவு வகுத்துருங்க. முதல் 12, 2வது 12, 3வது 12ன்னு மீதி வருது இல்லை, அந்த மீதி வரதை 1, 2, 3, 4ன்னு தானே சொல்லுவான். 11, 12க்குள்ளே தானே இருக்கும். அப்போ 12ன்னா விரயம் பண்ண போகிற, வெளிநாடு போக போகிற, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போகுது. அது மாதிரி சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு ஆரம்பமான மேஷத்துலேருந்து பார்த்தா 12ஆம் இடத்துல இப்பொழுது மீன ராசிக்காரவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீ எந்த சேனலை திறந்தாலும் சரி, அதில் என்ன சொல்லுவாங்க, மீன ராசிக்காரவங்களுக்கு அதுவும் நல்லா வந்துச்சு, இதுவும் நல்லா வந்துச்சு. எங்கே உள்ள ராகு வந்துச்சே, உள்ளே வந்த ராகு என்ன பண்ணுவோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா 1.5 வருஷம் அங்கே இருப்பான். 1.5 வருஷத்தில் நம்ம குரு பயிற்சி ராசி பலன்லாம் பார்க்குறோம்ல, நீ என்ன ராசி பலன் பார்த்தாலும் உள்ளே வந்தது யார்? ராகு. ராகு என்னன்னு கேட்டால் பழைய கழிவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளித்தள்ளும், புதுசான திட்டங்களிடும், திட்டத்தை அபாரமாக பண்ணும். அப்போது நம்மளுடைய உடம்புல முக்கிய பார்ட்டி எதுன்னு தெரியுமா? ஜல்லி வேர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்மளுடைய ரத்த நாளங்கள்லேருந்து போகுதில்ல, போய் உடலில் போய் சேருதில்ல, ரத்த அணுக்களுக்கு போய் சேருதில்ல, அந்த நாடி நரம்புகள் இருக்குல்ல, 72,000 நாடி நரம்புகளை இந்த சல்லி வேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ள நாடி நரம்புகள்லாம் படாத பாடுபடுத்துனுச்சு. இப்போ 1 வருஷமாக மீனராசிக்காரவங்க பட்டாங்க. அதே நேரத்தில் மேஷராசிக்காரவங்களும் கும்பராசிக்காரவங்களும் அவங்க ஒரு விதமாக பட்டாங்க. ஏன்னு கேட்டால் மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்தது. சனி இருந்துட்டு அவனுக்கு பாதகாதிபதி பாதகத்தில் இருந்தால் அது இது சொல்லும்போது சில பேருக்கு எனக்கு வரலையேன்னுவாங்க. காரணம் என்ன? அவங்க பிறந்த நேரத்தில் 3, 6, 10, 11 சனி இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அந்த தமப்பயன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் 3, 6, 10, 11 இல்லாமல் வேறு இடங்களில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை பண்ணும். அவங்க லக்னத்துக்கு 4, 8, 12 இருந்தால் அது ஒரு வகையான பிரச்சனை பண்ணும். 3, 6, 10, 11ன்னு சொன்னோம்ல, அது ஒரு வகையான லாபத்தை கொடுக்கும். உள்நாட்டில் கொடுக்க, வெளிநாட்டில் கொடுக்கும். நம்ம முயற்சிகள் பண்ணுவோம், வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலை கிடைக்கிறவரும் பொறுமை இருக்காது. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இந்த 2025 இந்த சனியும் ராகும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து டெக்னிக்கல் சம்பந்தமான புதிய டெக்னிக்கலை உண்டு பண்ணிடும். ஏன்னு கேட்டால் அவன் சனிசாரத்தில் இருக்கிற வரையும் திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் புதிய புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது குரு சாரத்துக்குள்ளே வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வரும். அப்போ அந்த குரு என்ன பண்ணுவான்? செவ்வாய் சாரத்தை தாண்டி போவான். அங்கே போகும்போது அவன் போய் அங்கே ராகுசாரத்துக்கு போவான் குரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. 2 பேரும் மிக்ஸ் ஆகும்போது சில நாடுகள் தண்ணிக்குள்ளே கூட அழிஞ்சு போகிறதுக்கு கூட வழிப்பு உண்டு. அந்த ஒரு
கடலில் வந்து புவி இருப்பில் அந்த பகுதி போனாவே பிடிச்சி இழுத்துருன்னு சொல்லுவாங்கள்ல, அது அதிகப்படியாக வேலை செய்யும். காற்று அடிக்கும்போது சுழல் காற்றுகள் அடிக்கும். இது மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும் மாற்றம் கொடுக்கும். மனிதர்களிடையேனா நான் சர்ஜரி பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணோம், அதை பண்ணோன்னு சொல்கிறாங்களே, அதில் ஒரு மாற்றம் வந்துடும். அதில் ஒரு மாற்றம்னா இதே தேவை கிடையாது, இதை செஞ்சால் போதும். இவங்க எங்கே வருவாங்கன்னா நவீனவன் இல்லை, ஆதி காலத்தில் செஞ்சாங்க பாருங்க. நல்லா குளித்து முடி விட்டு திருநூறு பூசிட்டு நேராக போய் அமைதியாக உட்காந்துருந்து காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் கோவில் குளம்னு சுற்றிட்டு வந்து திரும்பி அவங்கவுங்க டியூட்டிக்கு போவாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு கோவில் குளமே வேணான்னாங்க. இது ஒரு பக்கம்னாங்க. இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இப்போ கண்டுபிடிக்க போகிறது என்ன தெரியுமா? சில இளைஞர்கள் சாமி இல்லை, எப்போ சாமி இல்லைன்னு சொல்கிற, சாமி இருக்குடா. இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். எப்படி இருக்குது? வானத்தில் என்ன இருக்குது? ஸ்டார் வாக்குன்னு ஒன்று பார்த்தாங்களா? ஸ்டார் வாக்கு நைட் ஆச்சுன்னா கோயம் கோயம் கோயன்னு சத்தம் கேட்குது. அது ஓம் ஓம் ஓம்னு சத்தம் கேட்குது. அதில் பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சிருக்கு. அங்கேருந்து தான் நம்ம பிறந்தோம்னு சொல்கிறோம். 27 நட்சத்திரத்தில் அங்கேருந்து ஒளி வருது. அது வெப்பமாக இருக்குது. மண்ணில் இருக்கிறோம். இது குளிர்ச்சியாக இருக்குது. வெப்பமும் குளிர்ச்சி சேர்ந்தது தானே உடம்பு. நடுவில் சாமி எங்கேருந்து வந்தது? இந்த கேள்வி சில பேர் கேட்குறாங்களா? அது வேறு ஒன்றும் கிடையாது. பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல. அப்போது பழக்கம், ஒரு தட்டிக்கிளி பூச்சி இருக்குது, நம்மளோட இடத்துக்கு வருது. அங்கே நல்ல சுவாசம் இருந்தால், நல்ல மன எண்ணங்கள் இருந்தால், தட்டாம்பூச்சி, இந்த தட்டிக்கிளி, இந்த பச்சைக்கிளின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், அது அந்த எல்லாம் வந்து வீட்டில் வந்து வாசம் செய்யும். அப்போ சுத்தமான காற்று, அங்கே உள்ளவங்க அதை துன்புறுத்த மாட்டாங்கன்றது அர்த்தம். இந்த தொடப்பெல்லாம் அவங்கெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. அது மற்ற வீடெல்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கும். காலையில் சாயங்காலம் பார்த்தா அதை கூட்டி தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பழைய ஒழுக்கம், அந்த பண்பாடு, அந்த நெறிமுறைகளில் இருந்தாங்கல்ல, அந்த காலம் தான் திரும்பி வரப்போகுது. இப்போ விரலால் என்ன பண்ணுறாங்க? சுவிட்ச் போடுறாங்க. சுவிட்ச் போட்டால் வெங்காயம் கட்டாயி வந்துடுது. ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு அம்மியில் வச்சு இடிக்கணும். அப்போ இடித்தா இந்த 10 விரல்களும் வேலை செய்யுது, புஜங்கள் வேலை செய்யுது. இந்த பிடரியில் ஒரு முட்டு இருக்குல்ல, அதில் போய் தேவையில்லாத காற்று உட்காராது. பிடரியில் எப்போ காற்று உட்காருதோ அப்போ வீணையோட பின்பக்கம் இருக்குல்ல, அதை மீட்டும் போது இதை டைட் பண்ணுறாங்கல்ல, இந்த டைட் பண்ணுற வேலையே இந்த முதுகில் தான் இருக்குது. மரணத்துக்கு பிறகு ஒருத்தவங்களை புதைக்கிறாங்கல்ல, அவங்க ஆன்மா வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, உயிர் போயிடுச்சுன்றாங்களே, அது எங்கே போனால் இந்த பிடரியில் தான் வந்து உட்காரும். அந்த பிடரியில் உட்கார்றதுனால தான் சமயத்தில் வச்சு கொளுத்தி விடுவாங்க. திடீர்னு அது எழுந்திரிச்சுவும் உடனே அவன் என்ன செய்வான்? அந்த பிடரியில் ஒரு அடி அடிப்பான், சாஞ்சிடும். ஏன்னு கேட்டால் அங்கே தான் ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் பிடரியை அசைக்க முடியாத சில பேர் இந்த பெல்ட்டெல்லாம் போடுறாங்களே, அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு கர்வமாக பேசுவாங்க. அடுத்தவங்களை மனுஷனாக நினச்சி பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருக்கிறது தான் பெருசு, மற்றவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. இது மாதிரி மனங்களை யார் அவர்கள் கெடுத்தாங்களோ அவங்களுக்கு நோய் என்பது உள்ளே வரும். மனங்கள் யாருக்கு தூய்மையாக இருக்கோ அவங்களுடைய உண்மையான சம்பவங்கள், தத்ரூபமான சம்பவங்கள், நல்ல உலக நியதி அத்தனையும் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இப்போ கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவங்க ஆடை, பேச்சு, பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப நாணயமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்போ போய் இந்த வாஸ்தும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து யார் அவர்? ஒரு பெரிய திருடர் அவர். யார் அவர்? திருடர் மூட்டையை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு நிற்கிறாரே, வாஸ்துக்கு பிரகாரம் நான் வந்து அவரை வச்சேன், இவரை வச்சேன்னா சிவபெருமான் பொருளே தூக்கிட்டு ஓடினவர் தான் அவர். ஏன்னா போதி தர்மன்னு ஒரு பக்கம் இந்த இதாக சொல்லுவாங்க, இன்னொரு பக்கத்தில் என்னன்னாக்கா வயரை தள்ளிக்கிட்டு கையை தூக்கிட்டு நிற்கிறாரு. அங்கங்கே ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்களே, அவர் ஆக்சுவலி ஒரு திருடர் தான். சிவபெருமானோடைய பொருளை திருடிட்டு போகும்போது இருட்டில் தெரியலன்னொன்னே சரி அங்கே ஒரு விளக்கு இருந்ததுன்னா விளக்கை கொளுத்துறாங்க. விளக்கை கொளுத்தி வைக்கும்போது எரிய மாட்டினது. டக்குன்னு தான் சட்டையை கிழித்து விளக்குக்கு திரியாக போடுறாரு. அப்போ சிவபெருமான் கருணையின் வடிவு தான் இறைவன். அந்த அவனோட சட்டையை கூட கிழித்து கூட அந்த திரி போடுறான்ற கருணையால் அவனுக்கு அறிவை கொடுக்குறாரு. திருடாத, நீ தான் என் கஜானாவுக்கு நீ தான் மகாலட்சுமிகிட்டையும் பார்வதிகிட்டையும் வரனை வாங்கி கொடுத்து அடுத்த குபேர சம்பத்தோட அவனை வாங்கிக்கிறான். அந்த குபேரம் எங்கே வரும்னா உன்னுடைய உண்மையான உழைப்பிலையும் உன்னுடைய கருணையிலும் தான் அந்த குபேரம் கிடைக்குமே தவிர அதை வாங்கி வாங்கி ஊடு ஃபுல்லாக வச்சா ஒன்றும் நடக்காது. வாங்கி வைக்கிற அன்னைக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு அப்பப்போ நவுத்தும் போது மன கஷ்டத்தில் இது எந்த பக்கம் வைக்கிறதுன்னு தெரியலேன்னு சலிப்பாக பேசினாவே அப்புறம் என்ன குபேரம் எப்படி அதோடு போயிடுவார்.
இதெல்லாம் வந்து மனங்கள்லாம் கெட்டு போனதெல்லாம் இன்னும் திருந்துவாங்க. மனிதர்கள் ரொம்ப நியதியாக இருப்பாங்க. இயற்கையோட ஒன்றி போவாங்க. இயற்கையோடு ஒன்றி போக வைக்கும் இந்த சமுதாயத்தில். ஏன்னு கேட்டால் இந்த ராகு எப்படின்னு கேட்டால் சின்னதாக இந்த நம்மளோட இன்றைக்கி இருக்கிற எல்லா அறிவுக்கு தகுந்த நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவ்வளோ டெக்னாலஜியாக ராகு தான் செய்வார். ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோ ஐடியா கொடுத்து வானமண்டலத்தில் இருக்க சூரியனை பூமிக்கு கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் உள்ளவர். ஆனால் சூரியனும் அந்த ராகுவும் சேர்ந்தால் கிரகணம் ஆகிடும். அவருக்கு ஆபத்து உள்ளது. அதே நேரத்தில் சனி இவன் ஒரு திருடர், அவர் ஒரு திருடர், கூட்டு திருடர். இவர் ஞானத்துக்காக திருடுவார் சனி பகவான். குரு பகவான் இவர் ராகு பகவான் என்ன செய்வார்னா, ஞானமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு அது தேவைன்னா அதை எப்படி எடுக்கணும் அதுக்குள்ளே அறிவாக அவர் கொடுப்பார். இப்படி இவங்க 2 பேரும் மீனராசியில் சந்தித்து வரப்போகிறாங்க. அப்போ இந்த அது 2025க்குள்ளே நடக்க போகிறதுனால எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இது சொல்கிறேன். நல்ல காலம் பிறக்குது. ஆதி காலத்தில் போனால் குடுப்பக்காரங்க சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயா அதுதான் இன்னைய வரையும் ஐயா என் ராசி பலன் எனக்கு என்ன நடக்கும்னு தான் கேட்குறாங்க. என்கிட்ட நல்ல காலம் பிறக்குன்னு சொல்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா உனக்கு அது வரப்போகுது இது வரப்போகுது நெகட்டிவ் பாயிண்ட் ஏன் பேசணும்? இந்த பிரபஞ்சத்தில் பாசிட்டிவாக பேசுமே. அது நம்ம ஆதன் ஆன்மீக சேனல்லேருந்து வெளிநாட்டிலேருந்து என்ன கேட்குறாங்க, அது உங்கள் சேனலாக நாங்கள்லாம் போய் உட்காரத்துக்கு நிழல் தர ஒரு ஆலமரங்காது. அதனால் நாங்களும் அதுக்குள்ளே வரோம், நீங்களும் அதுக்குள்ளே வரீங்க, நம்மளுடைய ஆலமரங்காது. நான் அவங்களுக்கு விளக்கம் தரேன். காரணம்னா இது மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு எல்லாருக்கும் நிழல் தருதில்ல. அப்படிப்பட்ட இந்த கதிரியக்கங்களுக்கு முடுக்கி விடக்கூடியது வந்து ராகு. இது எத்தனையும் சரியாக நடக்குதான்னு அங்கே கேது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேது பார்க்குறது என்ன செஞ்சிடும்னா புதனுடைய வீட்டிலேருந்து பார்க்குது. இப்போ குரு பயிற்சியும் புதனோட வீட்டுக்கு தான் போகுது. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஆனால் இப்போ இந்த நேரத்தில் புரட்டாசி மாதத்தில் நிறையா பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறதுனால இந்த புத பகவான் என்ன பண்ணுவார்னா தோஷம்னு சொல்லுவாங்க. தோஷம்னா ஒன்றும் இல்லை, ஒரு நிழல் மறைக்கிறது மாதிரி. அவர் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. ஆட்சி உச்சம் மூல திரிகோணம்லாம் சொல்லுவாங்க. அறிவுபூர்வமாக படித்த அத்தனை பேரும் தன்னுடைய புத்தியை வந்து செயல்படுத்த முடியாத வேதனையில் மாட்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்போது ஏன்னு கேட்டால் ஒரு வேதனை வருதுன்னா அது ஏன் வருதுன்னா அங்கே கேது இருக்குது, அங்கே சூரியன் போகுது. 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிரமாக இருக்கிறதுனால நேரடியான செயல்பாடுகள் எதுவுமே நடக்காது. நேரடியாக செய்ய போனால் 1000 எதிர்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ளே இவன் போராடி அந்த உண்மையை சொல்லணும். அதுக்கு அங்கே கேது ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருவார், கட் பண்ணி விட்டுருவார். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து பிரித்து விட்டுருவார். இவங்க பார்க்குறதெல்லாம் நல்லவங்கன்னாங்கள்ல, இப்போ யார் நல்லவங்களோ அவங்க மட்டும்தான் தெரியும். அது மாதிரி 2ஆக பிரித்து விடுறவர் தான் அந்த கேது போவான். அது நம்ம இந்த விரல் நீண்டு இருந்தால் ராகு, மடக்கிக்கிட்டால் கேது. இதாம்மா அது அண்டத்தில் இருக்கிற பிண்டத்தில் இருக்க விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் மடக்கிறோமோ இந்த மூட்டு வலி கை வலி கால் வலிலாம் அதெல்லாம் கேது. உங்கள் பாட்டியை நீ மதிச்சிருந்தால் உன் மூட்டு வலியெல்லாம் உனக்கு வராது. பெரியவங்க வயசானவங்க இருக்காங்களே, பாட்டி நல்லா இருக்கீங்களா, யாராக இருந்தால் என்ன வயசானவங்க அவங்கள பார்த்து அந்த மரியாதை, பாட்டி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எது வேணுன்னா ஒரு ஆறுதலாக அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளோட மனமும் ஒரு பக்குவ நிலைக்கு வருது. இந்த இது கேதுன்றது என்னென்னா, எனக்கு டைம் இல்லை, அப்பா சாப்பாடு கொடுத்தாலும் கேட்டாலும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க, எனக்கு டைம் இல்லைன்ட்டு போவான். சாப்பிட்டப்பான்னு ஒரு வார்த்தை அன்பாக பேச மாட்டேன். அதே மாதிரி தாய் வந்து பிள்ளை என்ன சாப்பிட்டானே என்னமே தெரியல, அம்மா கவலைப்படாதம்மா, ஒரு செல்லு தான் வச்சுருக்காங்க, செல்லியாவது கூப்பிட்டு பார்க்கணும், அடுத்து நெக்ஸ்ட் இப்படியே தள்ளிட்டு போனால் அது ராகு. இவங்க 2 பேரும் இப்போ மாற போகிறாங்க. அவன் சூரியன் சாரத்துக்கு போக போகிறான், இவன் சனி சாரத்துக்குள்ளே பூந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பிடிச்சிக்கும், ஆக்குபை பண்ணிக்கும். இப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மக்கள்னால், நான் இருக்கிறது தான் சிறப்பானது, நான் செய்கிறது தான் சிறந்தது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க எல்லோரும் மாறிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு இன்னல்கள் வரும். எது வந்தாலும் பரவாயில்லன்னுறாங்க பாருங்க. அவங்க கரெக்டாக வண்டியை மாற்றிட்டான், அடுத்த லைனில் தான் அந்த ட்ரெயின் போகுதுன்னா ஓடி போய் அதில் ஏறிக்குவாங்க. இவங்க மூட்டை முட்டிச்சோட தூக்கிட்டு போய் இங்கே உட்காந்தாங்க பாருங்கள், இவங்களால எழுந்திரிச்சு போக முடியாது. சுமைகள், பாவ மூட்டைகள். இந்த பாவ மூட்டைகள் உள்ளவங்க, பாவ மூட்டைன்னா ஒன்றும் இல்லை, மனசு வந்து தானும் வேதனைப்பட்டு பிறரையும் வேதனைப்பட வைப்பது, அதுதான் பாவ மூட்டை. ஓகே, இப்போ வந்து நம்ம பொது பலன்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து இப்போ இந்த 2025 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி,
எவ்வளோ நன்மைகளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். அதாவதுமா ஒவ்வொருத்தவங்க பிறந்த ஜாதகத்திற்ப அந்த 30 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி வந்து தன்னுடைய இடத்துலேருந்து ஒரு ரவுண்டு வரும். இது ஒவ்வொரு ரவுண்டாக ஒவ்வொரு இடத்துலேருந்து 30 வருஷம் வரும். அப்போ ஒவ்வொரு மனிதன் தனித்தனி வயதுக்குள்ளவங்களாக இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ பிறந்தாங்களோ அவங்க பிறந்த நேரத்துக்கு அது 3, 6, 11 10 இருந்தாலும் பரவாயில்ல, தொழிலை நிறையா செய்ய வைப்பார். 3, 6, 10, 11 இருந்தால் அவர்களுக்கு நினச்ச காரியங்கள் அத்தனையும் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆனால் இது அல்லாத இருக்கிறாங்கல்ல, உயிர் பிறந்த நேரத்திற்கு நான் சொல்கிறேன், அது மாதிரி இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க எடுக்க போகிற முயற்சி சிறப்பாக இருக்குமா அந்த இதில். அடுத்தது சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு இடமா பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் சனி எப்பொழுதுமே என்னென்னா பார்க்குற இடத்தெல்லாம் கெடுத்துருவான். பார்க்குற இடத்துல அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பெரிய மேனேஜர் இருக்கார்ல, மேனேஜர் என்ன செய்வார், அவர் பார்க்குற இடத்தெல்லாம் கெடுத்துடுவார். குரு என்ன பண்ணுவாருன்னா பார்க்குற இடத்துலலாம் வாழ வைப்பார். ஏன் பார்க்குற இடத்த வாழ வைப்பார்னா, ஏமா தப்பாக பண்ணுற, அது சரி பண்ணுமான்னுவார். சனி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வேடிக்கை பார்க்கறதுனா அவன் செய்கிற தப்பை தானே உணரணும்னு உணர வைக்கக்கூடியவன் சனி. இவன் உணர்றானா உணரலையோ, குரு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அது மாதிரி செய்யாதுன்னுவான். சில பேர் பாருங்கள், பிள்ளைங்கள சொல்லுவாங்க உந்திராதுன்னு சொல்லிட்டு அது பொத்துன்னு உழுவுற வரையும் விட மாட்டாங்க. அப்போ அது குரு வார்த்தை சில நேரங்களில் ஒரு வார்த்தை சொன்னால் அது குரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். பல தடவை சொன்னேன்னு வச்சுக்க, அவன் மனசு மாறும். பத்திரமா தான் போகிறேன், சும்மா இருக்க மாட்டேன்னு இவனுக்கு டென்ஷனை உண்டு பண்ணோன்னே அந்த சாந்த ரூபம் இங்கே எனக்கு ஆங்காரமாகி அது மாதிரி பண்ணி விட்டுரும். அதனால் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியுமே நம்மளுடைய வரப்போகிற காலத்திற்கு மிக மிக அற்புதமான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் கொடுத்து இளைஞர்களுக்கான காலம் உருவாகி வரப்போகிறது என்பதை நம்மளுடைய ஆன்மீக நண்பர்களுக்கு இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே தான் இறைவனே உள்ளுக்குள்ளே இருப்பான். உன் உழைப்பில் வந்து சனி இருக்கிறான், உன்னை நம்புவதில் குரு இருக்கிறான், உன்னோட செயல்பாடை சந்திரன் பார்க்குறான், மனசு பதட்டிக்கிட்டே இருக்கும், சந்திரன் பார்க்குறான், நீ செய்கிறது சரியாக தப்பான்னு சூரியன் பார்க்குறான், நீ செய்யும்போது கோவப்படாத இருந்தேன்னா செவ்வாய் பார்க்குறான். ஏன்னா கோவப்பட்டின்னாக்க அதே செவ்வாய் என்ன பண்ணுவான்னாக்கா நிதானம் பண்ண வைப்பான். ஏன்னு கேட்டால் சனி அடிச்சிடும். சனியும் செவ்வாய் பார்த்தோன்னா செய்கிற தொழிலில் வந்து தப்பாக பண்ணி விட்டுரும், அங்கே பாவ புண்ணியன்னு வரும். ராகு என்ன பண்ணால் திட்டங்களை போட்டு விட்டுரும். ஏது இப்படி தான் போகணும், ஒரு நெறிமுறைகளை வகுக்கும். நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் 9 கிரகங்களும் நம்மை பாதுகாத்து கொண்டு தான் இருக்குது. அது ஒன்றும் தவறு செய்யலை, நம்ம தான் அதற்கு மறந்துட்டு தவறுதுன்ற ஒரு காரணத்தில் எப்படி இருக்குன்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குமா. ஓகே, இப்போது நம்ம வந்து சனி பயிற்சியை பார்த்துருந்தோம். இதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி வந்து எப்படி ஒரு நன்மையை தான் கொடுக்குமா, இல்லை அதுலேயுமே வந்து ஒரு சில தீமைகள் இருக்கா? ராகு கேது எப்பொழுதுமேமா எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்த தான் ஆக்குபை பண்ணிவிடும். இந்த 9 கிரகத்தில் இந்த 7 கிரகத்தில் ராகு கேது மாத்திரம் எங்கே போய், நிழல் கிரகம் ஒரு வெளிச்ச கிரகம். சூரியன் மீது ஒரு வெளிச்சம் முகத்தில் பட்டுச்சுன்னா அது வந்து அப்படியே கேதுவாக இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்க ஷேடோ இருக்குல்ல, அது ராகுவாக இருக்கும். முகத்தில் வெளிச்சம் படும்போது சின்ன இடமா இருக்கும். ஆனால் ராகுவோட அந்த ஷேடோ பாரு எவ்வளோ நீட்டாக இருக்கும். அதனால ராகு வந்து நீட்டமானவர், கேதுனரு வெளிச்சமானவர், ஞானத்தை தரக்கூடியவர். அதுக்கு வந்து கேது பகவானை தான் வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இதில் கூட மதங்கள் 2 சேர்ந்தது, ஒன்று ராகுவோட மதம், இன்னொன்று கேதுவோட மதம். நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு உடம்பை ரொம்ப சக்தியோட எக்காலமும் மறக்காத, எல்லாத்துக்கும் ஒருத்தன் தாண்டா தலைவன் சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க, அது ஒரு மதம். நீ உழைச்சி நீ படித்து நீ முன்னேறினா தான் நீ நல்லா இருப்பன்னு சொல்லி கொடுக்குறது ஒரு மதம். இதுக்கு 2க்கு இல்லை, நீ என்ன ஆனாலும் சரி பூமியில் பிறந்தியா, உன்னை நீ உணர்ந்தால்தான் நீ உன்னை உயர்த்த முடியும்னு சொல்கிறது ஒரு மதம். இந்த 3 மதம் தான் நம்மளை சுழலை ஒட்டிக்கிட்டே இருக்குது. நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, உன் மனம் சம்மதத்தில் இருந்து ஞானத்தில் நீ போனீன்னா உனக்கு இந்த நவகிரகங்களும் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டிக்கிட்டே போகுமா. அது பின்னாடி போக வேண்டியது நம்ம கடமை. ஓகே சார், இப்போ வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க இந்த வெளிநாட்டவர்களை வந்து சந்தித்த விஷயங்கள் எப்படி இருந்தது, அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த எல்லா விஷயங்களையும் அந்த அனுபவங்களையும் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் சார். அதாவதுமா 6, 8, 12 வேலைக்கு தேடுறது 6ஆம் இடம். 8ஆம் இடம் அப்பப்பா இந்த ஊர்லேயே வேணாம் ஆளை விட்டுருப்பா நான் போகிறேன், அதுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அது என்ன செய்யணுன்னாக்க வெளிநாடு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும். சில சமயத்தில் வந்து 8ஆம் இடம் ரொம்ப வலுத்து இருந்ததுன்னா கடனை வாங்கிட்டு போவான், அந்த கடனை போய் கட்டணுன்ற எண்ணத்தில் போவான். 12ஆம் இடமும் 8ஆம் இடமும்
வலுத்து இருந்ததுன்னா அவன் வந்து ரொம்ப போவான். அவங்க நான் கூப்பிடுவான், இன்டர்வியூ வரும், அவன் போவான், அங்கே போய் சம்பாதிப்பான். சம்பாதிச்சு சப்போஸ் இங்கே கொடுத்தாலும் கொடுப்பான், இல்லை அங்கேயே ஸ்டாண்டாக அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடுவான். அப்போ 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ சப்போர்ட் பண்ணும்போது அவனோட சுய உழைப்பில் அவன் முன்னேற்றத்தில் வரும்போது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் போய் நிறைய பணங்கள்லாம் சம்பாதிச்சு பிள்ளை குட்டிகள்லாம் வாழ வச்சு குலதெய்வத்தை இந்தியாவுக்கு வந்து குலதெய்வங்களுக்கு செஞ்சுட்டு ஜோதிடர்களை பார்த்துட்டு பழைய வீடுகளை பார்த்துட்டு எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த ராகு கேது மீனத்தில் இருக்கிறதுனால கண்ணீர் தாம்மா. இரவு ஆனாலும் சரி, நம்ம இரவு ஆச்சுன்னா அங்கே பகலாகுது. அதனால் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஜெர்மன்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து பண்ணும்போது அவங்க கஷ்டத்தை கேட்கும்போது நமக்கே மன கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தூக்கத்தை விட்டுட்டு என்கிட்ட பேசுகிறீங்க, உங்களுக்கு சிரமமா இல்லையா? நாங்கள் நீ உன்னோட பிரச்சனை என்ன சொல்லு, அதனால் நீ பார்த்த அதுக்கு நன்றி சொல்கிறேன், நீங்கள் உணர்ந்தீங்க அதுக்கும் நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பாருங்கள், ஏன்னு கேட்டால் விமோச்சனங்க எங்கே வரும்? காசு இல்லை, காசு தேடியாச்சு, பொருளை தேடியாச்சு, குழந்தைகளை தேடியாச்சு, இப்போ நான் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வழி? இந்த கேள்விதாம்மா அதிகமாக இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க ஜாதகப்படி தான் நம்ம பலன் சொல்ல முடியுமே தவிர பொதுவாக சொல்ல முடியாது. ஆனால் வரும் காலம் கண்டிப்பாக அன்பையும் அறிவையும் தெளிவையும் எதிர்பார்க்கும் மக்களுக்கு இவைகள் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும்னு இந்த 2025 அந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி நல்லதையே செய்யும். நல்லதையே நினைத்து எப்பொழுதும் தன்னைத்தான் நம்புங்க. அதுக்குள்ளே தான் அந்த ஒளிக்கதிரோடைய பயணமே இருக்குது. அதுதான் ஆத்ம ஜோதி. அதை வந்து சிறப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னாவே தூய்மையான பறவையாக இந்த ஆண்டு சிறப்பாக போகுமா? ஓகே சார், நம்மளுடைய நேயர்களுக்காக இந்த 2025 நற்பயன்களை ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நல்லதுமா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சித்தயோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9342115466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.